ஹாய், வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல். இதுவரை சேனலில் எல்லா வீடியோஸும் பார்த்துட்ருக்கீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது AutoCAD பற்றி பார்க்க போகிறோம். AutoCADல Polyline கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ AutoCADல Polyline கமாண்ட் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு Polylineக்கும் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். லைன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் நம்ம வரைய முடியும். ஆனால் Polyline பார்த்துட்டோம் அப்படின்னா கர்வ்ஸ் வரையலாம், கூடவே வந்து அந்த லைன்ஸும் வரைஞ்சிக்கலாம். இந்த பாலிலைனில் இன்னொரு இது என்னென்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறீங்க அப்படின்னு சொல்லி லைன் கமாண்டில் வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் வரைகிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், எல்லாமே வந்து தனித்தனி லைனாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் பாலிலைன் வச்சு நம்ம வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் ஒரு தடவை ஒரு லைனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஹோல் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இந்த ஹோம் டேப்பில் வந்து நான் வந்து லைன் கமாண்ட் இருக்குது. நான் அந்த லைன் கமாண்டை வந்து கிளிக் பண்ணுறேன். லைன் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு தனித்தனி லைனாக இருக்குது. ஆனால் இதே இது பாலிலைன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இதில் பாலிலைன் இருக்குது, செகண்ட் ஐக்கான் வந்து பாலிலைன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஹோல் ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல தான் கிளிக் பண்ணேன், ஹோல் ஆப்ஜெக்டாக எனக்கு செலக்ட் ஆகுது. இதே மாதிரி தான் நீங்கள் ரெக்டாங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வரும். ரெக்டாங்கிள் ஆர் பாலிகான் இதெல்லாம் நம்ம வரைகிறோம்ல, அதெல்லாம் வந்து ஒரே பாலிலைனாக தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரைய முடியும். இதை பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாலிலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு காட்டும். பாருங்கள், பாலிலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காட்டுது. ஸோ இதுதான் வந்து பாலிலைனுக்கும் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாலிலைன் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாலிலைனுக்குரிய கமாண்ட் சொல்கிறேன். P-line, P-L-I-N-E, P-lineங்கிறது பாலிலைனுக்குரிய கமாண்ட். இல்லை அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா PL அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஐகான்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஹோம் டேப்பில் செகண்டாக இருக்கிற ஐகான் வந்து பாலிலைன். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து பாலிலைனுக்குரிய கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வரைகிறேன். இதில் வந்து கேட்குறது என்ன, ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அடுத்த பாயிண்ட் வரைகிறேன். ஸோ லைன். ஸோ நான் கண்டினியூஸாக நான் லைன் வரைகிறேன் அப்படின்னா கண்டினியூஸாக நான் வரைஞ்சிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்தது ஆர்க்கு. ஸோ நான் இதுக்கு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம லைனில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது எனக்கு என்ன இருக்குது, கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் கீழே எனக்கு ஸ்பெசிஃபை த நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டை நீ ஸ்பெசிஃபை பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா மார்க் தி ஆர்க் அப்படின்னு கேட்குது. ஸோ ஆர்க் வேணும்னா ஆர்க் வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோ. க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் வில் பி ஜாயினிங் டு தி ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து போய் ஜாயின் ஆயிரும். இந்த மாதிரி ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். ஹாஃப் வே வித் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதோட திக்னஸ், இந்த லைனோட திக்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த லைன் நம்ம கொடுத்து வரையலாம். அடுத்தது அண்டு, உங்களுக்கு தெரியும் அண்டு. நெக்ஸ்ட்டு வித்து, லைனோட வித்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் இதில் லென்த் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் எல் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். அதோட லைனோட லென்த் வந்து என்ன எடுத்துக்கலாம், ஒரு 45. ஓகேவா? ஸோ என்ன இருக்குது, நான் ஆல்ரெடி போட்டிருந்த லைன் அதே டைரெக்ஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லைனோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து போலார் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதில் பாருங்கள் எண்ட் லைன். ஸோ எண்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா 45 mm. அது என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வாட் தட் மீன், நான் வந்து அந்த பாலிலைன் வரைஞ்சது வந்து 45 mm கொடுத்துருந்தேன் லென்த். அந்த லென்த் வந்து அதில் ஸ்பெசிஃபை ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லென்த் கொடுத்துக்கலாம். அடுத்தது வித் அப்படின்னு சொல்லிச்சுன்னா திக்னஸ் ஆஃப் த லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் ஸ்டார்டிங் வித் நான் கொடுக்கணும். ஸ்டார்டிங் வித் வந்து நான் வந்து 14 கொடுக்குறேன். எண்டிங் வித் நான் வந்து 20 கொடுக்குறேன். ஸோ ஒரு ட்ரப்பிசாய்ட். ஓகேவா? இந்த மாதிரி. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த எண்டில் நீங்கள் என்ன வித்து கொடுத்துருந்தீங்களோ அந்த வித்துக்கு வந்து அடுத்த லைன் நம்ம வரைகிற மாதிரி வரும். ஸோ இந்த பாருங்கள், இந்த எண்டில் என்ன வித்து கொடுத்துருந்தோமோ அந்த வித்துக்கு இந்த லைன் வந்து வரைய ஆரம்பிக்குது, கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த விட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, லைன் வந்து 0 விட்டுக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா
அகெயின் விட்த் கமாண்ட் கொடுங்க, 0 கொடுங்க, எண்டிங் விட்த் ஆல்சோ 0. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு லைன் வந்து மாறிடும். இப்போது இதில் வந்து ஹாஃப் வே விட்த் பற்றி பார்ப்போம். ஹாஃப் வே விட்த்தும் விட்த் மாதிரி தான். ஸோ விட்த் கொடுங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் விட்த் 20, எண்டிங் விட்த் மேபி 10. அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? ஹாஃப் விட்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் விட்த்து வந்து 20ன்னு கொடுத்தேன்னா அது என்ன எடுத்துக்கும், 40ன்னு எடுத்துக்கும் ஓவரால் விட்த்து. இதே இது 20 அங்கே மேலே கொடுத்துருந்தேன், சாரி மேலே வந்து 10 கொடுத்துருந்தேன், மேலே 20ன்னு எடுத்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி அதோட ஹாஃப் விட்த் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஹாஃப் விட்த்தும் நீங்கள் என்ன பண்ணணும், 0ன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 0ன்னு மாற்றிட்டேன். இப்போ ஆர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஆர்க் எப்படி வரையலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு ஆர்க்கு ஏங்கிற கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஆர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த ஆர்க் கமெண்ட் நீங்கள் ஆர்க் பார்க்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்க் வந்து நம்ம எப்படியெல்லாம் பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா ஆங்கிள் பேஸ் பண்ணி வரைவோம், டைரக்ஷன் பேஸ் பண்ணி வரைவோம், சென்டர் பேஸ் பண்ணி வரைவோம். அப்படி தானே? இங்கேயும் அதே மாதிரி தான் இங்கே வரைய போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரேடியஸ் பேஸ் பண்ணி, அதாவது சென்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் பேஸ் பண்ணி வரைஞ்சிருப்போம். இங்கேயும் அதே மாதிரி ஆங்கிள், சென்டர், டைரக்ஷன், ரேடியஸ். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வரைவோம்ல, அதே மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். நான் இங்கே பேக்லேருந்து வரேன். ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னோடய பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எழுது எண்ட் பாயிண்ட் கேட்கும், எண்ட் ஆஃப் தி ஆர்க். ஓகேவா? இது வந்து செகண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சோம். அடுத்தது ரேடியஸ் மேபி 100ன்னு கொடுத்துக்கிறேன். அது எப்படி வேணாலும் வரையலாம், ஆன்டி கிளாக் வைஸில் வரையலாம், கிளாக் வைஸில் வரையலாம், டிபெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் 100 கொடுத்துருக்கேன். இதோட எண்ட் பாயிண்ட் பிக் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நான் எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே பிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அதோட ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரேடியஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது ஆங்கிள் கொடுப்போம். ஆங்கிள் தட் இஸ் சென்டர் கொடுத்து இங்கேருந்து தானே வரும். ஸோ ரேடியஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது லைன், உங்களுக்கு எல் கொடுத்திங்க அப்படின்னா லைன் கமாண்டுக்கு மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஆர்க் கமாண்டில் உள்ள சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். லைன் கமாண்டுக்கு போயிடும். ஸோ அதனால் அதை விட்டுரும். அடுத்தது ஹாஃப் விட்த் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சேம் லைனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இப்போ விட்த்துன்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 5 mm விட்த்து கொடுக்குறேன். எண்டிங் விட்த்தும் 5. அப்போ பாருங்கள், திக்னஸ் ஆஃப் தி லைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆர்டினரியாக இதில் உள்ள கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் இதில் வந்து டைரக்ஷன் பேஸ் பண்ணி வரைகிறேன். ஸோ டைரக்ஷன். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் பேஸ் பண்ணும்போது நான் டேஞ்சன்ட் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் இந்த டைரக்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைரக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வரைகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டர். இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். எண்ட் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள். ஆங்கிளுக்கு ஏ கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஏ இது பண்ணிக்கலாம். அப்புறமா இன்க்ளூடட் ஆங்கிள் கேட்குது. இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஹரிசாண்டலுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஆங்கிள் நான் வந்து 50 கொடுத்துக்கிறேன். ஸோ ஆங்கிள் 50 சூஸ் பண்ணிச்சு. இப்போ இதில் ரேடியஸ் கொடுக்கணும். ஸோ ரேடியஸ் ஆர் இட் இஸ் 75. ஸோ ஆங்கிள் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் வந்து கார்ட் லென்த் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணால் நம்மளுக்கு செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ கார்ட் லென்த் வந்து ஓகே, இவ்வளோ தான் நம்மளோட ஆர்க் கமாண்ட். ஸோ சென்டர் மார்க் பண்ணியாச்சு, ஆங்கிள் மார்க் பண்ணிட்டோம். டைரக்ஷன் என்னது க்ளோஸ்க்கு வந்து சிஎல் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, இல்லை சின்னு டைப் பண்ணாலும் சரி.
கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் வந்து ஆயிரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸில் கிளிக் விடுங்க. தேங்க்யூ.